يعلمون وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات وأعلم ما تبدون وما كنتم تكتمون وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم صدق الله العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயர் போட்டு அந்த நேரத்தை நினைவு கூறும். இறைவன் மலக்குகளை நோக்கி, நான் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்த போய் இறைவன் மலக்குகளை நோக்கி, நான் ஒரு பிரதிநிதியை கலீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகின்றேன் என்று கூறினான். அப்போது அவர்கள், பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் இரத்தம் சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்தப் போகின்றாய்? நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதிபாடி உன் தூய்மையை போற்றிக் கொண்டிருக்கின்றோமே என வினவினார்கள். அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதத்துக்கு கற்றுக் கொடுத்தான். பிறகு அவற்றை வானவர்களின் முன் வைத்து, ஒரு பிரதிநிதியை நியமித்தால் பூமியில் ஒழுங்கமைப்பு சீர்குலையும் எனும் உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சற்று சொல்லுங்கள் என்று கூறினான். குறை ஏதுமில்லாத தூயவன் நீயே, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நீ மட்டும் பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று கூறினார்கள். பின்னர் இறைவன் கூறினான், ஆதமே, இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும், வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று நான் கூறவில்லையா என கேட்டான். பின்னர் நீங்கள் ஆதத்துக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்ட போது அவள் எல்லோரும் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் கட்டளையை மறுத்தான், மேலும் ஆணவம் போட்டுவிட்டான், நிராகரிப்பவர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான். பிறகு ஆதமே, நீரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தின் அருகே நீங்கள் நெருங்காதீர்கள். நெருங்கினால் அக்கிரமம் செய்தவர்களாவீர்கள் என்று கட்டளையிட்டோம். ஷைத்தான் அவ்விருவருக்கும் அம்மரத்தின் மீது ஆசை காட்டி அவளை நம் கட்டளையிலிருந்து பிறழச் செய்து விட்டான். மேலும் அவ்விருவரும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவளை வெளியேற்றி விட்டான். மேலும் நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாவீர்கள். இன்னும் உங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு காலம் வரை பூமியில் தங்குமிடமும் இருக்கின்றது, வாழ்க்கை வசதிகளும் இருக்கின்றன. அப்போது ஆதம் தம் இறைவனிடமிருந்து கற்ற சில சொற்களை கொண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு கோரினார். அதனை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு.
அந்த அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாய் அல்லாஹ்வின் உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்ராவுடைய 30 முதல் 37 வரையுள்ள வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன. இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதனை இந்த உலகத்திலே படைத்த அந்த தருணத்தை இங்கே நினைவு கூறுகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, பதியுஸ் ஸமாவாதி வல் அர்த். ஹாலிக் என்ற ஒரு பெயர். ஹாலிக் என்றாலும் படைப்பாளன் தான், பதி என்றாலும் படைப்பாளன் தான். ஹாலிக்குக்கும் பதியுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, எந்த விதமான முன்மாதிரியின்றி படைக்கக்கூடிய. இப்போ நம்மலாம் மனிதர்கள் நிறைய விஷயங்களை புதுசாக உருவாக்குறாங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று பார்த்தா அதை மாதிரி செய்யணும்னு ஆசை வரும் மனுஷனுக்கு. மனிதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் இறைவனுக்கு எந்த விதமான முன்மாதிரியும் தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரத்தை, இந்த விண்மீன்களை, நட்சத்திரங்களை, சூரிய குடும்பத்தை, பால்வெளிகளை, கேலக்சிஸ், மில்கி வேஸ் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி படைச்சிருக்கான். அது மாதிரி பில்லியன் கணக்கிலே நம்மிடத்திலே சூரிய குடும்பம் போல பல பில்லியன் குடும்பங்கள் இருக்கின்றன. அவை ஒரு கேலக்சியில் இருக்கிற அந்த கேலக்சி ஒரு மில்கி வேக்குள்ளே இருக்குது, பால்வெளி. எப்படி பார்த்தா மிகப்பெரிய ஒரு அண்ட சராசரத்தை, ஒரு யூனிவர்ஸை படைத்து விட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு உயிரினங்களை படைத்தான். மனிதனை கடைசியாக படைக்கிறான். ஆதமை படைக்கிறான். அவருக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். ஆதமை நாம் களிமண்ணால் படைத்தோம் என்று இன்னொரு இடத்துல சொல்லி காட்டியிருக்கான். அப்போ இங்கே மலக்கு இந்த ஆதமை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மலக்குகளுக்கும் அல்லாஹ் நடந்த அந்த உரையாடலை இங்கே அல்லாஹ் சொல்கிறான். காலு தஜூலு ஃபீஹா மயுஸ்விது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா. இந்த பூமியிலே அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் இரத்தம் சிந்தக்கூடிய மனிதனையாக படைக்கப் போகிறாய். வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். நாம், அதாவது மலக்குகளாகிய நாங்கள் உன்னை புகழ்ந்து துதிபாடி உன் தூய்மையை போற்றிக் கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு ஒரு இறை நம்பிக்கையாளனா இபாதத் இல்லையா. நாங்கள் என்ன செய்யணும்? தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், திக்ரு துவா செய்யணும், தஸ்பீக செய்யணும். இதுதான் வணக்கத்தில் மிகச்சிறந்த வணக்கம். இதுக்காக தான் மனுஷன் அனுப்பப்பட்டான். உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் என்ற வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் மனிதர்களையும் ஜின்களையும் நமக்கு இபாதத் செய்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக படைக்கப்பட்டுள்ளார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவோம். இபாதத்துக்கான விளக்கத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பார்த்தோம். இபாதத் என்பது சில வழிபாடுகள் மட்டுமல்ல, மாறாக முழு வாழ்க்கைக்கும் என்னது? இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். முழு வாழ்க்கையிலும் இறைவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கலீஃபா என்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்தஸ்தை வேறு எந்த படைப்புக்கும் கொடுக்கல. அல்லாஹ் தஆலா நமக்கு படைப்பதற்கு முன்னால் ஜின்களை படைத்திருக்கிறான், நம்மை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளை படைத்திருக்கிறான், மற்ற எல்லா விதமான ஜீவராசிகளையும் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த கலீஃபா என்ற பதம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறால் மனிதர்களாகிய நமக்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அல்லாஹ் என்ன சொன்னான்னா, கால இன்னி அளவு மாடாத்த அளவும், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். இதே ஒரு இந்த உரையாடலை சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அந்த எதுக்குன்னா, இந்த கலீஃபாவுடைய வேலை என்ன? உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவரும் அவனே. உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட உயர்ந்த படித்தங்களை அவன் வழங்கியிருக்கிறான். அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக. நிச்சயமாக அதிபதி தண்டனை வழங்குவதில் விரைவானவன், மேலும் நிச்சயமாக அவன் மாபெரும் மன்னிப்பாளனாகவும் பெரும் கருணையாளமாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கலீஃபா எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டார் என்ற விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறார். அப்போ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு இந்த உளவரிய பொறுப்பை சுமக்க வேண்டும் என்றால் அவனுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் தேவை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், மனிதனுக்கு மட்டும்தான் சுய நிர்ணய உரிமை இருக்குது, செல்ஃப் அட்டானமி இருக்குது. தான் நினைத்ததை செய்யக்கூடிய உரிமையை யார் கொடுத்துருக்கான்ல? மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான். வேறு எந்த படைப்பு கொடுக்கல. மலக்குகளுக்கு கூட என்ன இல்லை, அந்த உரிமை கிடையாது. மனிதனுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் சுய நிர்ணய உரிமை கொடுக்கும். உதாரணமாக சொன்னோம்னா, இப்போ கல்லூரிகள் இருக்குது.
கல்லூரிகளில் வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் காலேஜ் டைரக்டர், சில காலேஜ் அட்டானமஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிவர்சிட்டி அப்ளிகேட்டட் காலேஜஸ்க்கு வந்து அவங்க என்ன செய்ய முடியாது, சிலபஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் கொடுக்குதோ, யூனிவர்சிட்டி என்ன கொஸ்டின் கொடுக்குதோ அதான் என்ன செய்ய முடியும், அவங்க பாடம் நடத்த முடியும், அதான் என்ன செய்ய முடியும். ஆனால் அட்டானமஸ் ஏன் கொடுக்குறான்னா, இந்த கல்லூரி வந்து தானாக ஒரு தன்னை விட, அதாவது யூனிவர்சிட்டியில் ஒரு சிறந்த தரத்தில் என்ன செய்ய முடியும், அவங்க ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். அந்த உரிமை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது, அவங்க சிறிய புதிய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான சில ஒரு செமி அட்டானமஸ் சொல்லலாம். ஆனால் என்ன செய்யாது, யூனிவர்சிட்டி கண்காணிக்கும், அவ்வளோதான். இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லி. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புகளிலே ஒரு படைப்பை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஒரு அட்டானமியை, ஒரு சுய நிர்ணய உரிமையை கொடுக்குறான். அப்படி கொடுக்கப்பட்ட படைப்பு தான் யார், மனிதன். அப்படி வரும் பொழுது பிரச்சனைகள் வரும், இறைக்கட்டளைகளை மீறுவார்கள் என்ற எண்ணம் அந்த மலக்குகளுக்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா சொன்னான், கால இன்னி அலமும் அலா தாரமும், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவோனா இருக்க சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லாவற்றின் பெயர்களையும் நான் கற்றுக் கொடுத்தோம். இது ஒரு சிம்பாலிக்காக சொல்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாவற்றின் ஞானத்தையும் கொடுத்தான் அர்த்தம். எல்லாவற்றுடைய ஞானம், ஏன்னா பெயர்கள் தான் அறிவின் அடிப்படை. பெயர்கள் தான் அறிவோட அடிப்படை. ஒரு விஷயத்தை பற்றி பெயரே தெரியல வச்சுக்கோங்களேன். ஒரு பறவையை பற்றி காகம்னு பேரே தெரியல, ஆமாங்க ஒரு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா தெரியாது. காகம் சொன்னால் காகத்துடைய கேரக்டர் தான் தெரியும், கிளின்னு சொன்னால் அதோடைய கேரக்டர் தெரியும், கழுகுன்னா அதோடைய கேரக்டர் தெரியும். பெயர்கள் தான் ஞானத்தின் அடிப்படை, பேஸ் ரூட் சொல்லலாம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல் கொடுத்தது இல்மு தான் கொடுக்குறான். எல்லாவற்றுடைய இல்மு கொடுக்குறான். மலக்குகளுக்கும் இல்மு இருக்கிறது, இவங்க இல்லையே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவளுக்கு எந்த துறைக்கு பொறுப்பாளர்களோ அந்த துறைக்கான இல்மு மட்டும் தான் அவங்க கொடுக்கணும். நம்ம பார்க்குறோம், ஹதீஸ்களில் பார்க்குறோம், குர்ஆனில் பார்க்குறோம், மலைகளுக்கு பொறுப்பான மாணவர்களும், மலைக்கு பொறுப்பான மாணவர்கள் இருக்கிறாங்க, உயிரை வாங்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க, வகை கொண்டு வருவதற்கு மாணவர் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் அல்லாஹ் சஜிதா செஞ்சுட்டு ஒரு மாணவர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அரிசியை சுமப்பதற்கு மாணவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு வேலை அல்லாஹ் தஆலா கொடுத்துருப்பான். அந்த துறையை பற்றிய ஞானம் யாருக்கு இருக்கும், அவருக்கு இருக்கும். ஆனால் மனிதனுக்குத்தான் எல்லாவற்றை பற்றிய பேசிக் நாலேஜ் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த மனிதனுக்குத்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். இந்த உலகத்தில் எத்தனையோ கொடுமையான விலங்குகள் இருக்கின்றன இல்லையா. பாம்பு என்றால் படையும் எடுக்கணும், ஆனால் அந்த பாம்பையும் தன்வசப்படுத்தக்கூடிய திறமையை அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்துருக்கான். சிங்கம், புலி, கரடி, இப்படி எத்தனையோ என்ன செய்யலாம், மனிதனுக்கு தீங்கு விளையக்கூடிய அந்த விலங்குகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல். ஏன், இந்த விண்வெளியையே அவனுக்கு வசமாக்கி கொடுத்துருக்கிறான். முதல்ல ஏதா படிப்பு நான் வானம் பூமி எல்லாம் தானே, விண்வெளிக்கு என்ன செய்கிறான், சேட்டலைட்டை விடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உன்னதமான அந்த நோக்கத்திற்காக என்ன செஞ்சிருக்கான், அந்த மனிதனை அவன் படைத்திருக்கிறான். இந்த இதில் சொல்லிட்டு பலம்மா ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலாய் இன் குத்தும் சாதிக்கு, நீங்கள் இவர் பூமியில் குழப்பம் செய்வான்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி சொல்கிறது நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த பேரெலாம் நீங்கள் சொல்லுங்கப்பா. யார்கிட்ட சொன்னான், மலக்குகளை அல்லாஹ் சொன்னான். உடனே சொன்னாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இறைவா, நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தியோ அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். சரண்டர் ஆகிட்டாங்க. யார், மலக்குகள் சரண்டர் ஆகிட்டாங்க. நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய், நீதான் பேரறிவாளனாக இருக்கிறாய் என்பதாக ஞானமுடையவனாக இருக்கிறது. அப்போ திருப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லும்போது சொல்கிறான், உனக்கு சொன்ன எல்லாம் பலம்மா காலை ஆதமே அம்பியுகும் பி அஸ்மாயும், அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த பெயர்கள் எல்லாமே இவளுக்கு மத்தியிலே சொல்லும். ஃபலம்மா அம்பகும் பி அஸ்மாயும், சொன்ன நாலேஜை இல்மை இந்த மனிதன் சரியாக உள்வாங்கி இருக்கிறானா என்று டெஸ்ட் பண்ணுறான். மலக்குகளுக்கு முன்னால் ஜின்களுக்கு முன்னால் சோதனை செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைப சமாவாத்தி வல்லர்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். மேலும் வேலமுமா துபுதுகுணமா கொடுத்தும் தக்துமூன், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்து கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களை நான் கூறவில்லையா என்று அந்த மலக்குகளை நோக்கி, ஜின்களை நோக்கி அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகிறார். ஆக ஒரு மிக உன்னதமான ஒரு பணிக்காக இந்த மனிதர் கலீஃபாவாக அனுப்பப்பட்டது. கலீஃபானா யார், சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு வைஸ்ராய்,
அல்லது நீ சிம்பிளாக சொன்னால் ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ். வைஸ்ராய்ஸ் இருந்தாங்க இந்தியாவில். எப்போ இருந்தாங்க தெரியுமா? பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷோட ராஜாவோ ராணி எங்கே இருப்பாங்க, கிங்கு லண்டனில் இருந்துக்கிட்டு அவருடைய பிரதிநிதியாக இங்கே செய்வாங்க, ஆட்சிவாங்க. இவங்களாக புதுசாக சட்டம் போட முடியாது. என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுக்கும் அவனுடைய அப்ரூவல் வாங்கணும். என்ன ஒரு விஷயத்துக்கும் அங்கே அந்த இதனுடைய அரசரிடத்துலையோ இல்லை அரசியலிடத்திலையோ செய்யணும், அப்ரூவல் வாங்கி தான் செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா ஹலீஃபா என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை யார் கொடுத்துருக்கான்? மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் மனிதனை களிமண்ணிலிருந்து படைத்தோம், பிறகு நம்முடைய ரூஹிலிருந்து ஊதினோம் சொல்கிறோம். அப்போ அதனால தான் அல்லாஹ்வுடைய பண்புகளை சில விஷயம் கொடுத்துருக்கான். ஏற்கனவே நான் சொன்னது போல் கருணையில் 1% ஒட்டுமொத்த இது கொடுக்கணும். அதே மாதிரி நம்மகிட்ட அன்பு இருக்குது, கருணை இருக்குது, நமக்கு எல்லாமே. எதில் யாருடைய பண்புகள்? இறைவனுடைய பண்புகள் இருந்து சில பண்புகள் உங்களுக்கு இந்த ரூஹின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலுக்கு அழிவு இருக்கிறது, ஆனால் ரூஹுக்கு அழிவில்லை. ரூஹுக்கு அழிவில்லை. ரூஹ் அது அழிவில்லாதது. அதனால தான் நம்ம மீண்டும் அந்த மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை, அது ஆலமுல் அர்வாஹ் சொல்லுவோம். நீங்கள் சூரத்துல் அராஃபுடைய 172வது வசனம் என்று நினைக்கிறேன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, நபியே, இதனையும் இந்த மக்களுக்கு நினைவூட்டுவீராக. உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவருடைய வழித்தோன்றலை வெளிப்படுத்தி அவர்களே அவர்களுக்கு சாட்சியாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். எதற்காக நாம் இவ்வாறு செய்தோமெனில் மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனையும் ஏற்கனவே அதை படிச்சிட்டான். அப்படி பார்த்தோம்னா நமக்கு 2வது பிறப்பு, இந்த உருவுக்கு இது 2வது காலகட்டம். அதனால தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை 6 காலகட்டமாக பிரிப்பாங்க. ஒன்று ஆலமுல் அர்வாஹ், 2வதாக தாயுடைய கருவறை, 3வதாக இந்த உலகத்துடைய வாழ்க்கை, 4வதாக மன்னரை வாழ்க்கை, 5வதாக மஹ்ஷர், 6வதாக என்னது உங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ. இப்போ நம்ம 3வது காலகட்டத்தில் இருக்கிறோம். பாதி கடல் தாண்டிட்டோம், அந்த மீதி கடல் தாண்ட வேண்டியிருக்குது. அதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே அவன் எப்படி வாழ வேண்டும். சும்மா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ பொழுது போகிறதுக்காக கடவுள் 2 பொம்மையில் படைத்தான் தான் விளையாடுன்றது. அப்படின்னா இல்லை, கடவுள் விளையாடுறதுக்கெல்லாம் படைக்கலை. எதையுமே வீணுக்காக படைக்கக்கூடவன் அல்ல. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் குறித்து மனிதன் சிந்தித்து பார்க்கும்போது மனிதன் சொல்லுவான், இறைவன் இவற்றையெல்லாம் வீணுக்காக படைக்கலை. அவன் நின்ற நிலையிலே உட்கார்ந்த நிலையில் படுத்திருக்கக்கூடிய எல்லா நிலையும் சிந்தித்தா கூட அந்த மனிதன் சொல்லுவான், இறைவன் இவற்றையெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை. ஆக இந்த மனிதனையும் எந்த நோக்கமும் இல்லாமல் படைக்கவில்லை. இறைவனுடைய கட்டளைகளை இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும், இறைவனுக்கு வாய்மையாக முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வைதுக்குல் நாளில் மலாயிகத்து சுஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். பின்னர் நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள், சிரவணக்கம் செய்யுங்கள், தலை சாயுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்ட பொழுது எல்லோரும் பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அவன் கட்டளையை மறுத்தான், மேலும் ஆணவம் கொண்டு விட்டான், நிராகரிப்பவர்களில் ஒருவனும் ஆகிவிட்டான். அப்போ அது வரைக்கும் இப்லீஸும் யாராக தான் இருக்கான்? இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படுத்தி வாழக்கூடிய மனிதனாக தான் இருக்கான். இப்லீஸ் அதுக்கு அல்லாஹ் தஆலா பிற இடம் சொல்லலாம், ஏன் நீ நான் சொன்ன கட்டளை கீழ்ப்படி இல்லை, நீ என்னை நெருப்பில் படைச்ச, அவனை மண்ணில் படைச்ச, மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது என்று தான் செஞ்ச செயலை நியாயப்படுது. இதுதான் ஷைத்தானியத். இதுதான் ஷைத்தானியத். இறைவனுக்கு கலகம் புரியக்கூடிய ஒரு போக்கு இப்லீஸுடைய அந்த போக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுறான். என்ன கட்டளையிடுறான்? இப்போ குல்னா யா ஆதமு உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிக்துமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகுனா மினல் ஸாலிமீன். பிறகு ஆதமே, நீரும் உம் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள், அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள், ஆனால் இந்த மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அக்கிரமம் செய்து விடாவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்படின்னா அந்த மரத்தில் மரமே ஹராமா இல்லை, ஒட்டுமொத்த இதே கொடுத்து அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எப்படி இது ஷைத்தான் இப்லீஸுக்கு ஆதமுக்கு சுஜூது செய்வது ஒரு டெஸ்ட்டாக இருச்சோ,
அதே மாதிரி மனிதனுக்கு நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அவனுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்குமான ஒரு டெஸ்ட்னா இறைவனுடைய கட்டளைகளை இவர்கள் கீழ்ப்படுகிறார்களா, ரொம்ப முக்கியம். இபாதத் செய்கிறாங்க மட்டும் பார்க்கல, இபாதத்து ஒன்று இருக்குது, இத்தாத் ஒன்று இருக்குது. இங்கே மக்கள் எல்லாம் இபாதத் செய்ய தயாராக இருக்கிறாங்க. மக்களில் இபாதத் செய்வதற்கு இரவு முழுவதும் படிச்சிருந்து நடக்கும்னா என்ன செய்வாங்க, 100 ரக்காயத்து கொள்வதோடு மக்கள் தயார். 10,000 தடவை தஸ்மீசம் லாயிலா அல்லா சொன்னால் உங்களுக்கு உள்ள நன்மை கிடைக்குன்னா செய்வது தயார். ஒரு மாதத்துக்கு 4 தடவை குர்ஆன் ஓதி படிக்கணும்னா அது தயார் இல்லையா? ஆனால் இறைவனுடைய கட்டளைகளுக்கு என்ன செய்யணும், நீங்கள் முழுமையாக கீழ்ப்படுத்தி வாழ வேண்டும். இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவுதான் இழப்பு வந்தாலும் சரி, ஏன் உங்கள் உயிரையும் அர்ப்பணிக்க சொல்லி இறைவன் கட்டளையிட்டால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இபாதத் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன் இத்தாத் செய்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை சோதிப்பது தான் இந்த விஷயம். அப்பொழுது அல்லாஹ் இப்போ என்ன செய்யணும், இதுதான் ஆதி பாவம் சொல்லுவாங்க. ஆதி பாவம் கிறிஸ்தவத்திலே சொல்லுவாங்க. அதாவது ஆதமோட முதல் தவறை செஞ்சார், அந்த பாவம் தான் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் பரவிடுச்சு. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான், வலா தஜிரு வாஜிரத்தும் வஜிர உக்ரா, ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. அவன் செய்ய லஹாமா கஸ்மத் வலைஹா மக்தசபத், அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கு தான், அவர் சம்பாதித்த தீமையினுடையவருக்கு தான். அப்பா செஞ்ச தப்புக்கா பையனுக்கு தண்டனை கிடையாது, பையன் செய்கிற தப்புக்கா அப்பாவுக்கு தண்டனை கிடையாது. அவங்களும் செய்த நன்மைக்கு அவள் தான் பொறுப்பாளிகள், அவளும் செய்த தீமைக்கு அவள் தான் பொறுப்பாளிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே என்ன செய்யலாம், பலா ஃபத்தகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அந்த மரத்தின் அருகிட நெருங்கினீங்கன்னா நீங்கள் ஜாலிம்கள், அக்கிரமக்காரர்கள். எதுக்கு அக்கிரமக்காரர்கள்? ஒன்று, இறைவனுடைய உரிமையை அவர்கள் மீறுகிறார்கள், இறை கட்டளையை மீறுகிறார்கள். இரண்டாவது, மனிதனுடைய உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தன்மை இருக்குது. கண்ணுக்கு ஒரு வேலை இருக்குது, காதுக்கு ஒரு வேலை இருக்குது, நாவுக்கு ஒரு வேலை இருக்குது, கைக்கு ஒரு பணி இருக்குது, காலுக்கு ஒரு பணி இருக்குது, உங்களுடைய தோளுக்கு ஒரு பணி இருக்குது. அல்லாஹ் தான் ஒவ்வொன்றுக்கும் சில கடமைகளை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அப்படி இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமாக அந்த உறுப்பை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா இந்த உறுப்புகளை நீங்கள் என்ன செய்கிறீங்க, தவறு செய்ய தூண்டுகிறீர்கள். ஆனால் உறுப்பு தவறு செய்ய விரும்பலை. அதனால் நாளை வறுமையிலே அல்லாஹ் தஆலா மனிதன் வாய்க்கு போட்டு விட்டு அவனுடைய கைகள் பேசும், கால்கள் பேசும், தோல் கூட பேசுமா. இப்போ மனுஷன் கேட்பானா, ஏப்பா என்னோட தானே இருந்தீங்க, எனக்கு எதிராக நீங்கள் எப்படி சாட்சி சொல்லுங்க சொல்லும் பொழுது, அப்போ அந்த தோல் சொல்லுமா, எந்த இறைவன் எங்களை படைத்தானோ அந்த இறைவன் தான் எங்களை பேச வச்சாங்க. நம்முடைய உறுப்புகளை நாளை வறுமையிலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அந்த அவலநிலை வந்துவிடும் என்பதற்குரிய சொல்ல. அடுத்ததாக தன்னுடைய சொந்த உரிமை, தன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது என்ன சொல்றான்னா, ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஆனால் சைத்தான் செஞ்சான், அவர் இருவருக்கும் ஆசை காட்டினான். இந்த மரத்தோட ஏன் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், சைத்தான் அப்போயே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மரணமே வராது, நீங்கள் நிரந்தர மலக்குகளை போல நீங்கள் ஆயிடுவீங்க என்பதாக ஆசை வார்த்தை கொட்டினான். அல்லாஹ் தஆலா சொன்னான், அது ஆசை வார்த்தை காட்டி அவர்களை அந்த நம்முடைய கட்டளையிலிருந்து பிள்ளை செய்து விட்டான். மேலும் அவ்விருவரும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவளை வெளியேற்றி விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதாவது இது சூரத்துல் அஅராஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதத்துடைய மக்களே என்ன சொல்கிறான்னா, யா பனி ஆதம் கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் யூரி சவாத்திக்கும் வரீஷா ஒரு லிபாஸ் தக்குவா தாரிக் ஹைர் தாரிக பின் ஆயாத்தில்லாஹி லஅல்லகும் யததக்கரூன். ஆதத்தின் மக்களே, உங்களுடைய வெட்கத்தனங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாக இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளி இருக்கிறோம். ஆயினும் இறையச்சம் எனும் ஆடைதான் மிகச்சிறந்த ஆடையாகும். இது அல்லாஹ்வின் சான்றுகளில் ஒன்றாகும். இதன் மூலம் மக்கள் நல்லுறவு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறான், யா பனி ஆதம் லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. உங்களுடைய தாய் தந்தையரை, உங்களுடைய பெற்றோரை எப்படி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ அதே மாதிரி இறைவனுடைய விரோதியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் உங்களையும் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கி விட வேண்டாம். இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம், எல்லோரும் நேட்டிவ் பிளேஸ்னா சொல்லுவார், நான் ஒரு திருநெல்வேலி பாரு, நான் மதுரை, வேறு ஒவ்வொருத்தரும் ஒரு ராமநாட்டமாங்க. நம்ம சொந்த ஊர் இது இல்லை. மனிதனுக்கு சொந்த ஊர் என்ன? ஜன்னத்து தான். நம்ம நேட்டிவ் பிளேஸ் கிட்ட ஜன்னத்துக்கு போகணும். ஆனால் மீண்டும் நேட்டிவ் பிளேஸ் போக விடாமல் தடுக்கிறது தான் யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை.
அப்போ இங்கே என்னென்னா அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்ல ஃபதலக்கா ஆதமும் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாபாலை இன்னஹு தவ்வாபுர். பிறகு ஆதம் வந்து தன்னுடைய ஆகாரம் தப்பு செஞ்சுட்டோமே அப்படி யார் உணர்றாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க. அல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க? அப்போ கூட தெரியல. அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ் சூரத்தில் ஆராஃபில் ஒரு வசந்தம் காலா அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அவங்க எப்படி தௌபா செய்யறது கூட தெரியல. அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் எப்படி தௌபா செய்யறதுன்னு யாருக்கு கற்றுக் கொடுக்குறான்? அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். ஏன்னா இவர் தவறை உணர்ந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஷைத்தான் தான் செய்த தவறிலே பிடிவாதமாக இருந்தான், அதுக்கு நியாயம் கற்பித்தான். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சபித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினாங்க இல்லையா? ஏன் இவங்களே சபிக்கலை? தவறை தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்ந்துட்டான். இறை கட்டளை மீறி விட்டோமோ எந்த முகத்தோடு நான் இறைவனை பார்ப்பேன், எந்த முகத்தோடு அல்லாஹ்ட்ட பேசுவேன்? அப்போ குற்றம் செய்தவன் முதல்ல என்ன செய்யணும்? குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ். நிறைய பேருக்கு பிரச்சனை தன்மானம் உணர்ந்துனா செஞ்சு தப்பு ஒத்துக்கிறது இல்லை. அதை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் தப்பு செஞ்சுக்கிட்டே போவோம். இதுதான் இன்சானியத். இன்சானியத் என்னவென்றால், நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்றால் அந்த தவறை முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆயிடணும், அல்லாஹ்விடத்திலே செஞ்சிடணும். அப்போ அல்லாஹ் அதுக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னித்தான். பூமிக்கு இறங்கின பிறகு தன்னுடைய முதல் நபியாக அறிவித்தான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் கருணை பொழிவனாகவும் இருக்கிறான். அலம் யஅலமு அன்னல்லாஹு யக்புலு தௌபத அன் இபாதி வ யஅஹுது ஸதகாத் வ அன்னல்லாஹு தவ்வாபுர் ரஹீம். சின்னமாக அல்லாஹ் தன் அடிமைகளுடைய பாவ மன்னிப்பு கோரியை ஏற்றுக்கொள்கிறான், அவள் தான தர்மங்களை அங்கீகரிக்கிறான் என்பதையும், அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் தருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம்? மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனால் இறைவன் யாரை விரும்புகிறான் என்றால், தவறு செய்ததை உணர்ந்து தன்னிடத்தில் யார் மீண்டு வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் பின்னிரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு இறங்குகிறான். தன் இரு கைகளை விரித்தவாறு, என்னிடத்திலே ஆடை கேட்போருண்டா ஆடையை வழங்குகிறேன், என்னிடத்திலே உணவு கேட்போருண்டா உணவு வழங்குகிறேன், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போருண்டா நான் பாவ மன்னிப்பு வழங்குகிறதில் ஒவ்வொரு நாளையும் செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நம்மளால் மட்டும் இல்லை, எல்லா நாளையும். அதனால தான் பின்னிரவு நேரங்களிலே தஹஜ்ஜத் நேரத்தை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கோருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கே இரத்தின சுருக்கமாக நான் உங்களுக்கு மத்தியிலே அந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது ஒரு இன்னும் டீட்டெயிலான குர்ஆனை நீங்கள் படிக்கும் பொழுது சூரத் அஹ்ராஃபில் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த படைப்பினை கொடுத்து அந்த இப்லீஸுடைய என்னென்ன அல்லாஹ்ட்ட வரம் வாங்கியிருக்கிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் அளி, உனக்கு வந்து வறுமை நாள் வரைக்கும் அவகாசம் அளிக்கப்பட்டு விடுது. அப்போ நான் உன் அடியார்களை நான் வழிகெடுப்பேன், ஆசைகளில் உழ வைப்பேன். என்ன சொல்லுவது? அல்லாஹ் தஆலா சொன்னான், உன்னுடைய அடியார்களை, வாய்மையான அடியார்களை என்ன செய்ய முடியாது, நீ வழிகெடுக்க முடியாது. அந்த ப்ரொடெக்ஷனை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் உண்மையிலேயே இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம் என்றால், மனிதர்கள் மட்டுமல்ல, ஷைத்தான் கூட என்ன செய்ய முடியாது, நம்மளை வழிகெடுக்க முடியாது. அதுக்காக தான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் இறைவனுக்கு, அதனால தான் அல்லாஹ் அடிக்கடி சொல்கிறான், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். முழு வாழ்க்கையும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்ததாக அமைந்து விட வேண்டும். முழு வாழ்க்கையும் நம்முடைய சொல், செயல், நம்முடைய நடவடிக்கைகள், நடை, உடை, பாவனைகள் அனைத்தும் இறைவனுக்கு கட்டுப்பட்டதாக ஆகிவிடும். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சின்னமாக தொழுகையும் தியாவும் வாழ்வும் மரணமும் அனைத்தும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் குறித்தானது என்ற அடிப்படையில் வாழ்க்கையிலே வாயிலே சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய முழு நடவடிக்கைகளும் அப்படி அமைந்துவிட வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை, அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவரை அவருடைய தவறுகளை பொருந்தி கொண்டானோ, இந்த நபிமார்களை எப்படி பொருந்தி கொண்டானோ அதே போல நம்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்வானாக. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் தஆலா எப்படி நம்ம ஆதிபிதாவை காப்பாற்றினானோ அதே போல நம்மையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்திருந்து இறுதி மூச்சு வரை இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.